நடத்தினா அது எப்படி இருக்கும்னு எங்க வாழ்க்கையில, எங்க ஆத்துமாவுல, எங்க உணர்வுல, எங்க ஆண்டவரே சரீரத்துல நாங்க உணரட்டும் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். சொல்லுங்க சத்தமா, உங்களுடைய வாழ்வது நான். உள்ளம் நிரம்ப சொல்லுங்க, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது, இனி வாழ்வது நான். நான் வாழ்ந்தா குறைவுலதான் வாழ்ந்துட்டே இருப்பேன். ஆனா நீங்க என்ன வாழ்ந்தா பரலோகத்தின் அனுபவத்தை நான் அனுபவிக்க முடியும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. சொல்லுங்க, இனி வாழ்வது, இனி வாழ்வது.
ஒமேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் ஆனவர். உங்க துதி ஆராதனை பரலோகத்திற்கு எழுப்பட்டும். சொல்லுங்க ஆராதனை. அவர் மட்டுமே துதிக்கு பாத்திரர். ஓ ஆராதனை உமக்கு, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆதியும் அந்தமும் மாணவரே. சொல்லுங்க அவர்தான் துவக்கமும் முடிவும். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்தான், உலகத்திற்கு அவர்தான், குடும்பத்திற்கு அவர்தான். ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறிய எழுந்து நின்று அவரை உயர்த்தி, ஓ மகிமை மாறா என் நேசருக்கே. மகிமை 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 ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை. சொல்லுங்க வேற வழி இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஆளுகையை அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவர் நமக்கு தெய்வமாய் முற்றிலும் நம்மை நடத்த விட்டு கொடுப்பதை வேற வழி இல்லை. மாறா என் நேசருக்கே. மாறா என் நேசருக்கே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் வந்து இளைப்பாறுவே. சொல்லுங்க நீர் துணையா, நீர் துணையா இருப்பதனா சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. சொல்லுங்களேன், நீர் துணையா எனக்கு இருக்கிறதுனாலதான், நான் கேட்காமலே நடக்கிறதுனாலதான் ஆண்டவரே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன்.
என்னை ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுங்க, நன்மைக்கு மட்டும் அவர் தேவன் இல்ல, தீமையின் நேரங்களிலும் நம் துணையாளர், குறைவின் நேரத்திலே அவர் நிறைவாளர். ஓ, பக்கத்தில் 1000 பேர் அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 இருந்தாலும் என்னை அணுகாமல் சொல்லுங்க, அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா அடைக்கலமான என் ஆபரமே காப்பவரே.
உயர்த்தி சொல்லுங்க. தூராபாலா ஷியாராராராராராரா. இப்ப ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க. இதான் நமக்கு சிலுவையின் விடுதலை தருகிறது. இதுதான் நமக்கு சிலுவையின் விடுதலை தந்திருக்கு. நம்ம பலவீனத்துல வாழ அவசியம் இல்ல, போராட்டத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்ல, குறைவுல வாழ வேண்டிய அவசியம் இல்ல, கண்ணீர்ல வாழ வேண்டிய அவசியம் இல்ல, பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, கோபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, இழப்பில் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் தான் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நாம் விடுதலை ஆகும்படிக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கும்படிக்கு. அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவுதான் அவருக்கு முன்னாடி நம்மள தூய்மைப்படுத்தினாலும் போதாதுன்னு. அதனாலதான் அவர் இறங்கி வந்துட்டார் நம்ம இடத்துக்கு. ஆற்ற தேற்ற, பலப்படுத்த, உற்சாகப்படுத்தி ஓட செய்ய, அவரை வெளிப்படுத்தி வாழ, அவருக்கு மகிமையை சேர்க்க நமக்குள்ள இறங்கி வந்துட்டார். சொல்லுங்க, நல்ல விடுதலை. அவங்க இடத்துல உட்கார்ந்து கூட சொல்லுங்க, கண்களை மூடி. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்ல. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஒவ்வொருவருக்கும் இருக்கும் யுத்தம் கர்த்தருடையது. நீங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா மட்டும் போதும், நீங்க அர்ப்பணித்து வாழ்ந்தா மட்டும் போதும். ஆராதனை என்னை ஆதரித்த இயேசுவே, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் பக்கத்தில் 10,000 வாழ்ந்திருக்கும் போது மட்டும் அவர் தேவன் இல்ல. தாழ்ந்திருந்தாலும், எல்லாம் கிடைக்கும் போது மட்டும் அவர் தேவன் இல்ல. எதுவும் இல்லாத இருக்கும் போது அவருடைய வல்லமை குறையில தேவனுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உகந்த ஸ்தானத்தை கொடுத்து பாருங்க. லகுவான வாழ்க்கையை, இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ முடியும். சொல்லுங்க நன்றியோடு. ஓ அடைக்கலமான என் காபரமே, அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் அணுகாமல் காப்பவரே.
அவருக்கு செலுத்தி, அவருக்கு மாத்திரம் செலுத்தி அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளலாமா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்மை வழிநடத்த தெளிவான ஒரு வழிகாட்டி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தானே. சொல்லுங்க, மாமிசம் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆண்டவரை செயலிழந்து போகட்டும், உள்ளான மனுஷன் வலு பெறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல், எத்தனை எங்களுக்கு ஆச்சரியமா இருக்க ஆண்டவரே, பவுலுடைய வஸ்திர துண்டை வாங்கிட்டு போய் சுகமடைந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவன் கடைசி நேரத்துல கூட பலவீனப்பட்டு இருக்கிறான். எல்லா நேரமும் நம்முடைய முடிவுகள் நாம் யோசிக்கிற வண்ணமாய் இருக்காது. தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறதுனால அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். அப்படி சித்தம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். அவருடைய வஸ்திர துண்டுகளை கொண்டு போய் சொஸ்தமானவர்கள் அதிகம். ஆனால் 3 தடவை நான் வேண்டிக் கொண்ட என் பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரேன்னு. ஆண்டவர் அந்த பலவீனத்தை நீக்கல. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தை பார்க்கிலும் தேவ கிருபை மேலானது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவ கிருபை மேலானது. நாம் பார்க்கிற எதிர்காலத்தை விட தேவன் பார்க்கிற எதிர்காலமே நமக்கு கிருபை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும் அந்த காலை வேளையில? ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே. சொல்லுங்க, ஆராதனை. அவர் உயர 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 உங்க வாழ்க்கை உயரும். அவர் உங்களுக்குள்ளே, நீங்க அவருக்குள்ள அதிகமா போக போக உங்களை அதிகமா பார்ப்பீங்க. சொல்லுங்க, ஆராதனை. இயேசுவே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கு. லிபலரபலபா ஷபலபலபா கபரபரபியாபா. சொல்லுங்க, ஆராதனை. ஆதரிக்கும் இயேசுவே, சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. தேவனுடைய நடத்துதலில் ஒன்று, நாம் மற்றவருக்காக திறப்பிலே நிற்பது. இயேசு கிறிஸ்து அதுதான் செஞ்சார். பரலோகத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே மத்தியஸ்தராய் நின்றபடியினாலே இரக்கத்தின்படி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதே சாயலை நம்மிலே அவர் காண விரும்புகிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை தேவன் சுவஸ்தமாக்கும்படிக்கு, விடுதலை அளிக்கும்படிக்கு, அவருடைய வாழ்க்கையில வேண்டிய எல்லா சுகத்தையும் பூரணமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க, எப்படிப்பட்ட ஒரு பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு அது
கடினமானது அல்ல. கர்த்தரால் மாற்றக்கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவர்களை தொடும்படிக்கு சில பலவீனங்கள் பாவத்தினாலும் சில பலவீனங்கள் தேவ மகிமைக்காகவும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தான் அதை டீல் பண்ணணும். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுனாலும் இந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றணும். அவர் மகிமைக்காக நடந்தாலும் இந்த பலவீனங்களை அவர் மாற்றணும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். பலவீனங்களை மாற்றி போடுகிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் இதே நேரத்தில் வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களையும் கூட இயேசுவின் நாமத்தில் தொடுங்க ஆண்டவரே. ஆத்துமாவிலே உள்ள ஆண்டவரே பலவீனம், சரீரத்தில் உள்ள பலவீனம், மனதில் உள்ள பலவீனம் ஆண்டவரே அப்பா, எல்லா பலவீனத்தையும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீ பூரணப்படுத்தும். அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து பூரணப்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளியூர்ல இருக்கிறவங்க அவர் வேலைகளின் நிமித்தமாய் வேற தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவர் தொடும்படிக்காக அவளுக்கு வேண்டிய விடுதலையை தேவன் கட்டளையிட்டு அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த காரணத்திற்காக அவங்க வெளியூர்கள் இருக்கிறாங்களோ அவருடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படிக்காக, தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள நடக்கிறதான தேர்தலுக்காக, தேசத்துல இருக்கிறதான எல்லா பஞ்ச நிலைமைகள், வறட்சி நிலைமைகள் மாற நல்ல மழையை தேவன் இந்த வருஷத்திலே கட்டளையிடும்படியாக, தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய ஆளுகைய பூரணமாய் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க கிருபைகளையும் தெளிவையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அதற்கு முன்மாதிரிகளாய் வாழ இந்த குறிப்புக்காக கூட சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல ரஹந்தரியாந்துரதி ஷந்தரதுரதரதா. ஆமென், 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 ஆமென். நம்மை உயர்த்துகிறோம். ஆமென், நம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய ஸ்தாபனத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய போதகரை, தலைமை போதகரை பாஸ்டமாவர், அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றத்தக்கதாக நல்ல ஆயுசு நாட்களை பூரணமாய் அவர்களுக்கு கொடுத்து, பைபிள் சொல்லுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனைய கூட்டாதுன்னு சொல்லி, வேதனை இல்லாத, கலக்கம் இல்லாம மனநிறைவோடு ஊழியங்களை நிறைவேற்றத்தக்க கிருபையை நம்முடைய ஊழியருக்கும் ஆஸ்திரமாவுக்கும் ஜான் மேக்ஸனுக்கு அவருடைய கணவன் மனைவி அவர்களுக்கும் சபையில் உள்ள ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அந்த உணர்வை, அந்த திருப்தியின் அனுபவத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நம்முடைய சபையையும் தேவன் ஆசீர்வதித்து சபை மூலமா நடக்கிற எல்லா ஊழியர்களையும் ஆங்காங்கே வட்டாரங்களில் நடக்கிற ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியம், இன்னும் நாம் தொடங்கி இடையில நின்று விட்ட ஊழியங்களையும் கூட தேவன் இன்னும் வீரியமாக ஜனங்களை, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒன்றிணைத்து அவருடைய திட்டத்தை, சித்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொள்ளத்தக்க கிருபைகளை தேவன் தரும்படியாக, நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக, நடக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் நேர்த்தியாய் தேவன் நடத்தி கொடுக்க அவருடைய சித்தம் நம்முடைய ஆலயத்தில் பூரணமாய் விளங்க நம்முடைய போதகரையும் தேவன் ஆசீர்வதித்து, உள்ளூர் வெளியூர் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து, இன்னும் சபைக்கு வேண்டிய சத்தியங்களை தரிசனத்தோடு தேவ திட்டத்தின்படி நமக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாமும் அதை ஆவலாய் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியாக இந்த காரியத்துக்காக வெள்ள வாய்களை திறந்து
தேவனை ஸ்தோத்திரிக்கலாம் சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் நடக்கிறதான ஊழியங்கள், எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆலயங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால சபைகளிலே தேவ மகிமை விளங்கணும். மனுஷ ஞானம் வெளிப்படக்கூடாது, தேவ மகிமை விளங்கணும். வேதம் ஜனங்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளிலும் ஊடுருவி பாய்ந்து பரிசுத்த ஆவியானவர் சத்தியங்களை விளங்க பண்ணத்தக்க தெளிவை ஆலயங்களுக்குள்ளே கொடுக்க, எல்லா காரியங்களையும் தேவன் நடப்பிக்கத்தக்க பங்கார்பேட்டையில வாழறதான இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக கடைசி அதற்காக வாய்களை தந்து எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். நமக்கு மகிமை மகிமை. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. நாங்க எங்க போக முடியும் ஆண்டவரே? என்னைக்கு நீர் எங்களை ரட்சித்தீரோ எங்களுடைய சிந்தையும் கவனமும் உம்மீது நாங்கள் பதித்து வைத்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதை தவிர உலகம் ஆண்டவரே எங்களை கட்டி இழுக்கிற எல்லா உலக காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் சிக்காதபடி இதுவரைக்கும் நீர் நடத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இன்னும் வீரியமாய் இறங்கி வந்து பேசுவீராக, நடத்துவீராக. ஆராதனையில மகிமைப்பட்டதற்காக நன்றி. ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர். ஜெபங்களை நீங்க கேட்கிற தேவன் மட்டும் இல்ல, பதிலை தருகிற தேவனாகவும் இருக்கிறீர் என்று யோவான் 16:24 நாங்க வாசிக்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். இடத்துல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கை துறக்க நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இந்த வாரத்து நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். முதல் ஆராதனை 6:30 மணிக்கு இருக்கிறது. வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த ஒரு சில வாரங்களுக்கு இரண்டாவது ஆராதனை நேரம் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கிறது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 9 மணிக்கு முதல் ஆராதனை முடிந்த உடனே இரண்டாவது ஆராதனையை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. விசுவாசிகளையும் துரிதப்படுத்தி நேரத்திற்கு இரண்டாவது ஆராதனையிலையும் அவர்களை பங்கு பெற செய்வாராக. இன்றைக்கு மாலை ஆராதனை இருக்காது. அதற்கு பதிலாக 6 மணிக்கு சிஜிசி ப்ரோக்ராம். சின்ன பிள்ளைங்க ஒரு வாரமாக ஆலயத்திற்குள் வந்து கிட்டத்தட்ட 70 பேருங்களா வந்து இந்த பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதற்கு தியாகம் பண்ண சிஸ்டர், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த 7 நாட்களுக்கான 6 நாட்களுக்கான அந்த சிஜிசினுடைய ஃபைனல் டே ப்ரோக்ராம் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு இருக்கும். அதில் வந்து கலந்து கொள்ள பிள்ளைகளை அதில் பிரயாசப்பட்டு இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்த உங்களை வரவேற்கிறோம். புதன்கிழமை காலை 5 மணிக்கு அதிகாலை ஜெபம். 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்திலையும் நீங்கள் கலந்து கொண்டு மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை தேவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள, மாதத்திற்கான பலனையும் தேவன் நமக்கு தர அந்த ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தத்தோடு வழிநடத்த அது காரணமாக இருக்கும். வந்து
கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வியாழன் 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, வேத பாடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சபையில் வசனத்தை ரொம்ப அதிகமாக முக்கியப்படுத்துறதுக்கு காரணம், வசனத்துக்கு ஆல்டர்னேட் வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? வசனத்திற்கு ஆல்டர்னேட், வசனத்தை வசனம் 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 சொல்றதுனால வசனத்தை நம்ம விக்கிரகமாக மாற்றிட முடியாது. ஆனால் வசனம் நம்ம ஆண்டவருடைய இதயத்தை வெளிப்படுத்துகிறது ஒன்றா இருக்கு. வசனத்தை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வாசித்தா சூழ்நிலைக்கு அது பேசும். ஆமென். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாசிச்சா அது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசும். அப்படி வசனத்தை நம்ம கவனிக்க, படிக்க, வாசிக்க கூடாது. ஆமென். தேவன் எதற்காக, எந்த நோக்கத்தோடு வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரே விஷயத்துக்காக. எதுக்கு அப்படின்னா, பூமியில நம்முடைய வாழ்க்கை ஆரம்பித்தாலும், மாம்சத்தில் நாம் வாழ்ந்தாலும், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் தேவனுடைய குமாரனாய் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த விஷயத்தை நாம் ஆவியிலே அவரை பின்பற்றுகிறதன் மூலம் எப்படி அந்த தெளிவுக்கு வர்றதுன்னு தான் பைபிள் கற்றுக் கொடுக்குது. ஆமென். உலக ஞானம் ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது. ஆமென். உலக படிப்பு, எனக்கு 3-4 டிகிரி இருக்கு, அது அங்கங்க சும்மா பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு யூஸ் ஆகுதே தவிர வசனம் தான் வழி நடத்துது. ஆமென். அதனால படிக்கவே வேணாம் அப்படி நான் சொல்ல. எல்லாத்துலயும் சிறந்தவர்களா இருக்கிறதுக்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்யும். ஆமென். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் தான் உலகத்துல நிறைய எமோஷன்ஸை தூண்டுகிற காரியங்கள் வெளிப்படுகிறது. அதுக்கு நம்ம சோரம் போயிடக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது அதை பார்த்து. ஆமென். அதனாலதான் பைபிள் ஸ்டடியை முக்கியப்படுத்தணும்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில 10 மணிக்கு அதிகமாய் ஜெபத்தில் இருப்பது தேவையான ஒன்றாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள்னா இது ரெண்டும் அடிப்படை. ஆமென். இது ஒரு அடையாளம் கிடையாது, இது அடிப்படை, பேசிக்ஸ். நான் நல்லா ஜெபம் பண்றேன், அது அடையாளம் கிடையாது, இது அடிப்படை. நல்லா வேதம் வாசிக்கிற, இது அடையாளம் கிடையாது, அடிப்படை, பேசிக். அங்கதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஆமென். அதனால முக்கியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். பாளையத்துல சீஷத்துவ பயிற்சி நாம் நடத்தி வருகிறோம். 23 பேர் சைன் அப் பண்ணாங்க. எத்தனை பேர் வராங்கன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வர வேண்டியது தேவையானது ஒன்றா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் விசுவாசிகளை கூட்டி சேர்க்க பூமிக்கு வரல, சீஷர்களாய் அவர் கூட இருக்க, அவர் நடத்துதலை புரிந்து கொள்ளதான் அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. சீஷர்களை தான் அழைத்து அவர் பயிற்சி கொடுத்தார். ஆமென். விசுவாசிகளாய் வாழ்ந்து போயிடலாம். ஆமென். சீஷர்களாய் வாழ்ந்து கனி கொடுக்கலாம். என்ன சொல்றது, சாய்ஸ் உங்க கையில தான். ஆண்டவர் உங்களை அதில் அட்லீஸ்ட் சைன் அப் பண்ணவங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டோம். இங்கே சும்மா பேருக்கு அதில் சைன் அப் பண்ணிட்டு வந்துட்டு ஐயா மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறது இல்லை. நம்ம அதில் தீவிரமாக கவனத்தோட அதில் என்ன சொல்லியிருக்கு, எதுக்கு என் வாழ்க்கையில் இது முக்கியமானதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டூல். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவிலிருந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும், சபை ஸ்தாபித்தல் வரைக்கும் 12 புத்தகங்கள் இருக்கா, 10 புக்கு இருக்குங்களா? கத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆமென். என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட ஆர்வம் தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகும். ஆமென். தேவன் பேரிலே யாரோ ஒருத்தவங்க எனக்காக செய்யறாங்கன்னா பரலோகத்துக்கு எனக்காக யாரோ ஒருத்தவங்க போயிட முடியாது, நான் தான் போகணும். ஆமென். அதுக்கு வேண்டிய ஆயத்தம் நம்ம ஆலயத்துல அளவுக்கு அதிகமா இருக்கு. பயன் பெறுகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதம், பயன் பெறாதவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். வந்து பயன்படுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வேண்டிய கிருபைகளை தருவார். உங்களுடைய இந்த பைபிள் உங்களுடைய குரூப்ல, சர்ச் குரூப்ல
பைபிள் வேர்சஸ், வேத வசனங்களை தினந்தோறும் படிக்கிறதுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கோம். வசனங்களை படிங்க. பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 4 வசனம் இந்த வாரம் நான் படித்தேன். ஆமென். அதனால என்னால் வார்த்தையால் சொல்ல முடியுது. ஆமென். நம்ம பண்ணாததை ஒன்றும் உங்களுக்கு சொல்றது இல்லை. வசனம் உள்ள இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எதிர்த்து நிற்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். ஆமென். எதிர்த்து நிற்கிறதுனா சண்டை போடுறேன் அப்படி கிடையாது. தைரியமா, மனசமாதானமா, சூழ்நிலையை பார்க்கிற சூழ்நிலை நமக்கு இருக்காது. தேவனை பார்க்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. வசனத்தை முக்கியப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த கிருபைகளை உடைய வாழ்க்கையில ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை நாம் எடுக்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். ஆண்டவர் உடைய உள்ளங்கள்ல பேசட்டும். நீங்க தேவனுக்கென்று கொடுக்க நினைக்கிற அந்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்வாராக. பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை ஏற்றுக்கலாம். கொடுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கி நீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கி நீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அளந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை நல்ல ஆண்டவர். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்.
உம்மிடமே உள்ளதையா, வாழ வைக்க முந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேனையா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா, வாழ வைக்க முந்தன் முகம் தினம் தினம் பார்ப்பேனையா. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே, கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே, கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, உம்மை அன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, தேவா. கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்தன் தேவன் உயிரோடு இருக்கின்றேன். கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்தன் தேவன் உயிரோடு இருக்கின்றேன். கண்ணீரை கணக்கிலல்லோ வைத்து இருக்கின்றேன், கண்ணீரை கணக்கிலல்லோ வைத்து இருக்கின்றேன். அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கின்றேன், அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கின்றேன். யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, உம்மை அன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவேன் நான் இறைவா, உம்மை அன்றி யாரு உண்டு தேவா. துதிகளை பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கு ஐயா. உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கு ஐயா, உம்மை அன்றி யாரு உண்டு எனக்கு ஐயா. மறந்துட்டேன்னு சொன்னேன். இந்த ஜெபம் முடியும் போது யாராவது ஒருத்தவங்க தேவ பிள்ளைகள் ஒரு இந்த வாசிக்கிறாங்க பாருங்க, பாடுறாங்க, வாசிக்கிறாங்க, ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லை போய் போடணும், 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க கூடாது. இது முடிச்ச பிறகு தொடர்ந்து அப்படியே ஊழியத்தில் ஈடுபடணும். அப்படி கொடுக்கலன்னா யாரும் முறுமுறுக்கவும் கூடாது. ஒரு டீ இருக்கா, அந்த எண்ணம் வரவே நம்ம எல்லாமே கர்த்தருக்காக செய்கிறோம். வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. இந்த மாதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக ஆலயத்தில் 1ஆம் தேதி காலை ஆண்டவர் உணர்த்தி உங்களுக்கு போதிக்கப்பட்டது. ಈ ತಿಂಗಳು 1ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇವೆ. நான் கத்தி கூச்சல் போட்டு பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? சர்ச்சில் கத்தி இல்லையா? அப்போ இப்போதான் வந்தீங்களா? நீங்கள் இப்போதான் வந்தீங்களா? தொண்டை கிழிகிற அளவுக்கு கத்தி எல்லாம் சொல்லுவாங்க. என்னடா இப்படி கத்துறாருங்க? வயசு போக 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 விசுவாசிகளுக்கும் பக்குவம் வேணும், மேடையிலிருந்து நடத்துறவங்களுக்கும் பொறுமை பக்குவம் வந்துவிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? சர்ச்சில் வளர்றவங்களுக்கும் பக்குவம் வேணும். ஒரு வயசு வருதுன்னா ஒரு வயசுக்குரிய ஞானத்தை வளர்த்து கொண்டு நாம பேச வேண்டும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் கத்தாத கத்தல் இல்லை, நான் போடாத கூச்சல் இல்லை. இப்ப என்னால் முடியும், அதை செய்யறதுல பிரயோஜனம் இல்லை.
நீங்க வசனத்தை கேட்டு புத்தியோடு வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இயேசுவை போல எல்லாரும் மாறணும். ಅದಕ್ಕಾಗ ದೇವ ನಮ್ಮೋಡು பேசி கொண்டிருக்கிறார். ಇಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಶಬ್ದದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. ಆದರೆ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ, ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. செய்தியில் ரெண்டு காரியம்தான். ஒன்று, ஆண்டவர் பேசுவார், கடினமா பேசுவார், கேட்டு உணர்ந்து விட வேண்டியதை விட்டுட்டு பின்தொடர வேண்டிய வழியில ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும், இதுல எந்த விதிவிலக்கு இல்ல, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டியதை விட்டுட்டு பின்பற்ற வேண்டியதை பின்பற்றி ನಿಯಮಿக்கப்பட்ட ಓಟத்தில் ಓಡಿ ಮುಡಿக்க வேண்டும். ದೇವರ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳುಂಟು. ಒಂದು, ದೇವರು ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಕಠಿಣವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಓಟವನ್ನು ಮುಗಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಇನ್ನೊಂದು, நீங்க உடைக்கப்பட்டு வந்தால், கண்ணீரோட இருந்தால், கைவிடப்பட்டு இருந்தால், சுகவீனமா இருந்தால் ஆண்டவர் பேசுவார். அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ற அளவுக்கு உங்க இருதயம் சரியா இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி போக, ஒரு பக்கம் நான் சரியில்லை, சரியாயிடணும். இன்னொரு பக்கம் கண்ணீரும் கவலையும் பிரச்சனையும் என் வாழ்க்கையில இருக்கு. வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஆறுதலோடு இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்திருக்கணும். செய்தி மெத்தட் அதுதாங்க. கீழ்ப்படினா எச்சரிக்கை வரும், கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஆறுதல் வரும். இதான் மெசேஜ். ரொம்ப ஈஸி. போதிக்கிறவங்களும் அதுதான், கேட்கிறவங்க நிலைங்க அதுதான். அப்போ சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் பேசல, ஆறுதல் இல்லை, அன்பு இல்லை, வம்பு இல்லை, கிம்பு இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு இன்னும் அறிவு இல்லை. அறிவு இல்லைன்னா என்ன? அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க. பைபிள் அது இருக்கு, நான் வசனம் சொல்றேன், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை குறித்த சரியான தெளிவில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கேட்கிறத தெளிவடைந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் மேல வாங்க, கொஞ்சம் மேல, கொஞ்சம் வளர்ந்து, கொஞ்சம் மேல வந்து கர்த்தரை போல மாற கொஞ்சம் அந்த புத்தியை மாத்திக்கொள்ளுங்க. என்ன நான் மாத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் மாத்திக்கொள்ளுங்க. ஏன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಕಷ್ಟದಿಂದ, ದುಃಖದಿಂದ, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಬರುತ್ತೇವೆ. ದೇವರು ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ನಾವು ಆದರಣೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕು. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಹೋಗೋಣ. சரி, அப்ப இந்த மாதம் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார்? எத்தனை பேர் ஞாபகத்தில் 1ஆம் தேதி வந்தாதான் தெரியும். சரி, வரல, என்ன வசனம்னு கேட்கணும். அதை மாதம் முழுவதும் தியானம் பண்ணணும். நான் வாக்கு தத்தம் பேசுறவன் இல்ல. இதை செய், இதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதான் என்னுடைய பிசினஸ். நான் நேரடியா வாக்கு தத்தம் சொல்லி உன்னை அப்படியே காலை வாரி மேல கொண்டு போயிடுவாரு, நீ கீழே நடக்காம பறக்கல போல இருந்தா நடக்குமா? அது நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க உலகத்துல. நான் அப்படி சொல்ல வேண்டாம், எனக்கு அது அவசியம் இல்லை. நானும் 40 வருஷம் ஊழியம் செய்யறேன். பிரசங்கியார்களின் பிரசங்கம் என்னன்னு நமக்கு தெரியும். எதை சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லணும், ஜனங்களை ஏமாத்தலாம் கூடாதுங்கிறத நமக்கு தெரியுது. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி ஜனங்களை தேவ வழியில் நடத்த வேண்டும். அதுல நான் தெளிவா இருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு சபையில உண்மையா இருங்க. 1ನೇ ತಾರೀಕು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು ಆ ತಿಂಗಳೆಲ್ಲ ನಾವು ಮೆಲುಕು ಹಾಕಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಬೋಧಿಸಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದೇ ನನ್ನ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. கடந்த வாரத்துல வீடுகளை சந்தித்த விஷயம் எல்லாம் நான் எந்தெந்த வீட்டுக்கு வந்தேன் அவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து 27 கிலோமீட்டர் நான் தனியாக போய் முனியப்பா அவங்க வீட்டுக்கு, அவர் பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டோன்னு திரும்ப 5 கிலோமீட்டர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு. ராத்திரி பகல் ஆத்மாவுக்காக இந்த இதயம் இயங்குது. ஊழியக்காரங்களை குறை சொல்லாதீங்க. அந்த வலி வேதனை, ஆடுகள் ஆத்துமாக்கள், அந்த சபை வளர்ச்சி காரியம் நமக்கு தெரியும்.
ஒரு ஆத்மாவுக்கு நீ இடதலா வாயை திறக்காத, அது வேண்டாம். ஆத்மா ஆதாயம் செய்யுங்க, உங்களுக்கு ಪಂಗು ಕರ್ತರ್ ಕೊಡುಪ್ಪ. ಈ ವಾರವೆಲ್ಲ ಬೋಧಕರು ಅನೇಕ ಮನೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. 25 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿರುವ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಸಂಧಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವ ಸೇವಕರನ್ನು ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಡಿರಿ. என்ன நான் கரெக்ட் அல்லன்னா என்ன கேட்பார்? விசுவாசிங்க, சபை மக்கள்ங்கிற ரீதியில் நீங்க சரியில்லைன்னா உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியா கேட்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஞானத்தோடு நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. ಬೋಧಕರು ಸರಿಯಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವಂತ ನಾವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன? உங்கள் தேவனை உணர்ந்து அறிந்து வாழும். சொல்லுங்க எல்லாரும், என் தேவன். உங்க தேவன் யாருன்னு தெரியுதா? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியலன்னா நீ உங்க அப்பா பெற்ற பிள்ளையா? சொல்லுங்க. உன் அப்பா யாருன்னா எனக்கு தெரியலன்னா நீ ஒரு ஒழுங்கான பிள்ளையா? உன் தகப்பனை குறித்து நீ தெரிஞ்சு தகப்பனை மதிச்சு வாழணும். அதான உலகம். அவன் நல்லவன் இல்லைன்னா கூட நீ ஒழுங்கான உன் அப்பாவுடைய பிளட்டா இருந்தா உன் தகப்பனுக்கு உன் தாய்க்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து காட்டணும் உன் குடும்பத்துல. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? அவன் சரியில்லை அதனால நினைக்கல, இவ சரியில்லை அதனால உன் வழிக்கு வாழ முடியுமா? உன் தகப்பன் தேவன் யார் தெரியுமா? 100க்கு 100 சரியானவர். அவரை புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கிட்டு தடுமாறாதீங்க, புரிந்து ಅವರಿಗಾಗಿ வாழுங்க. ಈ ದಿನದ ಸಂದೇಶ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಿ ಮತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿರುವಾಗ ಅವರನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು, ಅವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அப்படி கொடுக்கிற அந்த ஹெட்டிங் என்ன? உங்கள் தேவனை உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஃபீலிங் வேணும். என் தகப்பன் யாரு? என் அப்பா. இன்னைய வரைக்கும் நானே தாத்தாவா மாறிட்டேன். என் அப்பா பட்ட கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விடுறேன். மண்ணு மிதிச்சுது, வெயில்ல பட்ட பாடு, அதெல்லாம் அழுதுருவேன். மனுஷத்துல நான் அழக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. அது ஒரு புறம் இருக்க, தெய்வத்தை புரிஞ்சுங்க. செத்து நாசமா போன நம்முடைய வாழ்க்கை, எவ்வளவு தியாகம் பண்ணி உங்களை பன்றி போல இருந்த என்ன உங்களை சொல்லல. பன்றியிலும் பன்றியாய் நாயிலும் நாயாய் உங்களை சொல்லல. வேதம் சொல்லுது. என்ன சொல்லுகிற? இத பப்ளிசிட்டி யாராவது பண்ணி கேட்டோம்னா வச்சுங்க, போன் பண்ணி கூப்பிடுவாங்க. சபை நடுவே நிக்க வச்சு என்ன சொன்ன ஐயா அப்படி சொன்னா என்ன சொல்லிக் கொள்ளுகிறேன்? வேதம் சொல்லுது. நாயாக பன்றியாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்த நம்ம அவர் பாராட்டின அன்பு, அவர் காட்டின இரக்கம், இதை உணர்ந்து புரிந்து அவருக்கு ஏற்றபடி வாழ வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவோம். அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்றேன். உங்கள் அப்பா யாரு, உங்க தேவன் யாருன்னு முதல்ல உணருங்க. ஒவ்வொரு நாளும் உணருங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க. அப்போ சிகரெட் பின்னால போக மாட்டேன். தண்ணி அடிக்கிற புத்தி உனக்கு வராது. தேவையில்லாத கெட்ட குழப்பம், அங்கே இங்கே குடும்பத்தை உடைக்கிறது, இதெல்லாம் வராது. இது நிறைய சொல்லலாம், நிறைய சொல்ல முடியும். உணருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்க தகப்பன் கரத்தில் ஒப்புவிடுங்கள். ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ ಮತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಹಂದಿಗಳಂತೆ ನಾಯಿಗಳ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದಿದಂತವರಾಗಿದ್ದರೂ ದೇವರು ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்ப படிங்க சங்கீதம் 46 வசனம் 10. கொஞ்ச நேரம் தான் பேச போறேன். இவ்வளவு எப்பவுமே ஒரு அஸ்திபாரம் முக்கியம், இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் மேல டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம். மண்ணுக்கு கீழே எல்லாம் வெட்டி கல்லெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா போட்டா மேல கட்டுறது ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். அதான் இன்ட்ரடக்ஷன், முகவுரை, பொருளுரை, முடிவுரை. லாஸ்ட் ஈஸி, ரெண்டாவது ஈஸி, அந்த ஸ்டார்டிங் தான் முக்கியம். அதனால தான் இப்போ உங்க நிலமாகிய இருதயத்தை தெளிவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா பாதி தூக்கத்தில் உட்கார்ந்து கேட்காதீங்க.
மிதந்துகிட்டு இருக்கிற போல வெயில் அப்படி யோசித்துக்கிட்டு ஏதோ சொல்றாங்கன்னு. அந்த ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம். இப்ப நான் அடுத்த செய்திக்குள்ள போறேன். டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா நீங்க அறியாதவர்களெல்லாம் நல்லா புரிஞ்சவங்க வசனத்தை கேட்டு வளர்ந்திட கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ಕೀರ್ತನೆ 46 10ನೇ ವಚನ, ಇದನ್ನು ನಾವು ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. படிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ಭೂಮಿயிலே உயர்ந்திருப்பேன். ಬಿಡಿರಿ, ನಾನೇ ದೇವರು, ಲೋಕದ ಸಮಸ್ತ ಜನಗಳಿಗೂ ಸರ್ವಾಧಿಪತಿಯು ನಾನೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. வசனத்தை பேசினா டைம் போகும். அது ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஆனால் ஈஸியாக நீங்கள் புரியும்படி தொகுத்து நாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தலைப்பு சொல்லிட்டேன். இப்போ முதல் காரியம் என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு தமிழ் பைபிளில் இருக்கு. கன்னடாவில் என்ன இருக்கு? ನಾನೇ ದೇವರು. அதுக்கு கீழே இருக்கா பாருங்க, அதுக்கு முன்னே இருக்கா பாருங்க. ಬಿಡಿರಿ, ನಾನೇ ದೇವರು, ಲೋಕದ ಸಮಸ್ತ ಜನಗಳಿಗೂ ಸರ್ವಾಧಿಪತಿಯು ನಾನೇ. சரி சரி சரி. அப்ப அதுல ஒண்ணு மேல சேர்த்திருப்பாங்க, இல்லைன்னா கீழே விட்டுருப்பாங்க. என்ன சொல்றாரு அதுல? நீங்கள் அமர்ந்திருந்து. முதல்ல ஆண்டவர் நேரடியா பேசுற போல பேசுகிறார். சௌர கவனிக்கிறீங்களா? பைபிள் நீங்க என்ன பாருங்க, பைபிள்ல கவனம் செலுத்துறது நல்லா இருக்கும். ஆனா அப்படியே போட்டு தூக்கம் வரப்போகுது. இந்த வசனம் உங்கள் இருதயத்துல தங்கட்டும். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳುವುದು, ನಾವು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ಆತನನ್ನು ಹುಡುಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இதை இன்னொரு பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் யுத்தம் பண்ணாமல் இருந்து. சும்மா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு பைபிள் சொல்லுது. நீங்கள் சும்மா மாம்சத்துல போராடிக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா சண்டை, எப்ப பாரு இந்த குழப்பம், அதெல்லாம் வேண்டாம். யுத்தம் பண்ணாமல் இருந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ಇನ್ನೊಂದು ಭಾಷಾಂತರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, ನೀವು ಯುದ್ಧ ಮಾಡದೆ ಇದ್ದು ಎಂಬುದಾಗಿ. கேத்தலிக் பைபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு, பொது மொழிபெயர்ப்பு. அதுல என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் எப்ப பாரு அலசடிப்பட்டு 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 இல்லாம கொஞ்சம் அமைதி காத்து, கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துங்க. நீங்க தேவ பிள்ளை. அப்பா சொல்றாரு, பிள்ளைகளை பார்த்து தகப்பன் சொல்லுகிறார், கொஞ்சம் எப்ப பாரு சண்டை 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 சண்டை, அதை கொஞ்சம் நிறுத்து. எப்ப பாரு போட்டு தலைய உடைச்சுக்கிட்டு கவலை கவலை கண்ணீர், கவலை கண்ணீர், எப்ப பாரு போட்டு தலை அப்படியே ஒரு மாதிரி எரிபுரி எரிபுரின்னு, அதை கொஞ்சம் நிறுத்து. அமைதியா இருக்க கற்றுக்கொள். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? அமைதியா இருக்க பழகிக்கொள். இதுதான் இந்த வார்த்தை. நீங்கள் அமர்ந்து. இங்கிலீஷ்ல வந்து ஸ்டில் அப்படின்றது. அப்படின்னா என்ன? அதான் கொஞ்சம் 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 அப்படியே சும்மா நீங்க பயணத்தை தொடங்காம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு நல்லதை நோக்கி கவனத்தை செலுத்துங்க. எல்லாருக்கும் செய்தி இது. இப்படி கத்துக்கிட்டு இப்ப சார் பேசுறாருன்னா அவருடைய வழி வேற, அவர் கொண்டு போற விதம். என்னுடைய வழி வேற, நான் அவருக்குரிய ஞானம் இதெல்லாம் நமக்கு இல்லை, நம்மளது வேற, ஒரு மாதிரி போகும். அதனால பிரியமானவர்களே, கொஞ்சம் அமைதியா அமர்ந்து. தமிழ்ல என்ன இருக்கு? நீங்கள் அமர்ந்திருந்து அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். ಇನ್ನೊಂದು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಿರುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತದ್ದು, ಯಾವಾಗಲೂ ಕಳವಳ ಕಣ್ಣೀರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇಲ್ಲದೆ ಶಾಂತವಾಗಿ ಇದ್ದು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இந்த சாந்தமா இருக்கணும் அப்படின்னா, அப்படி சாந்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு உணர்வு தேவை. இரண்டாவது, தேவனை சார்ந்து வாழணும். மூன்றாவது, அவருக்குள் இருக்கணும். நான்காவது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். சத்தமாகவே முதல்ல
உணர்வு. உணர்வு என்ன உணர்வு? நான் ஏன் இப்படி என்ன எப்ப பாரு நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு கிடக்குறேன், நான் ஏன் இப்படி தலைவலியோட உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறேன், ஏன் ஒரு அமைதியா பேசலாமே, ஒரு சமாதானமா இருக்கலாமே, நான் ஏன் ஆத்மாவை நல்லா வச்சுக்கிட்டேன்னா என் குடும்பத்தார நல்லா சமாதானமா வச்சுக்கலாமே, அநேகருக்கு நல்லா இருக்கலாமே, ஏன் நான் எனக்கு பிபி ரொம்ப ஏன் ஓவரா விடுறேன்? விளங்குதா உங்களுக்கு? அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க நாம பழகிவிட்டால், அதை பழகிவிட்டால் உணர்வு சார்ந்திருத்தல், அவருக்குள் அவருடைய ಪ್ರಸನ್ನத்தில் நிறைந்திருக்கிற ஒரு ಅನುಭವ. ನಾವು ಆತನನ್ನು ಗ್ರಹಿಕೆಯಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಹತ್ತಿರವಾಗಿರಬೇಕು. எனக்கு ஆண்டவர் இதான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் சும்மாவே எனக்கு சபையை தொட்டா என்னால தாங்காது. யார் வயசானவரோ வாலிபரோ பெண் பிள்ளை சபையை கொஞ்சம் எனக்கு எல்லாம் என் காதுக்கு வரும். வருமா வராதா? வருமா வராதா? என்னை நீங்க சாகடிக்கிறீங்கன்னு அர்த்தம். 38 வருஷம் உங்கள் மத்தியில் 36 வருஷம் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன, எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசு என்ன? வசனத்தை கேட்டு பாடலை கற்றுக்கொண்டு ஊழிய அழைப்பு பெற்று அபிஷேகம் பெற்று கெட்டவனா போகக்கூடாது, நல்லவனா இருக்கணும், ஆண்டவருக்காக தேவ பிள்ளைகளா இருக்கணும்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் பாருங்க. இதற்கு பரிசு என்ன சீக்கிரம் நீ சாகடிக்கிற. ஆனா சும்மா கர்த்தர் உங்களை விடணும். ஆனாலும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த நிலை வந்தாலும் நான் என்னை நானே பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏன் எனக்குள் அபிஷேகம் இருக்கிறது. என் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னால முடியும். தாங்காத பட்சத்தில் தான் அந்நிய பாஷை அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால திருச்சபைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, மற்ற யாருக்கும் நீங்கள் சிறு இடரலாய் மாறிவிட கூடாது. உங்களை கர்த்தர் நடத்துவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல பிரச்சனையே இல்ல. அதை புரிந்து போய்கிட்டு இருங்க, அமைதியா இருங்க, பிறர் அமைதிக்கு காரணமா மாறுங்க. அல்லேலூயா. ಸಭೆಗೂ ಸೇವೆಗೂ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ನಾವು ಯಾರು ಅಡ್ಡಿಯಾಗಿರಬಾರದು. ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿ ಅಡ್ಡಿಯಾಗಿರುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. 36 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಸಭೆಗಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಕೊಡುವ ಬಹುಮಾನ ಅವರನ್ನು ಸಾಯಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. 2 வசனம் இந்த முதல் வார்த்தைக்கு. யாத்ராகமம் 14:13. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. தேவ ஜனங்கள் பயங்கரமான பதற்றம் நிறைந்த சூழ்நிலை. என்ன பண்ண போறோம்னு தெரியல. முன்ன பார்த்தா பிரச்சனை, பின்னால பார்த்தா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு சொல்லிடுறாங்க. அந்த பாடுகளுக்குள்ள போகும்போதுதான் தெரியுது உண்மைதான். உண்மைதான். அந்த பாதையில போகும்போதுதான் தெரியுது. ஆனா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து என்ற வார்த்தையோடு இணைந்து என்ன சொல்றாரு? 13 வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து. அங்க இருக்கு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சும்மா அங்க அலையாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க ஒரு இடத்துல. ஏன் நீங்க அலையணும்? சும்மா நீ உன் கடமை கொஞ்சம் நின்னு பாரு. எதுக்கு? தெய்வீகத்தை காண, தெய்வீகத்தை காண கொஞ்சம் நில்லு. நீங்கள் நின்று கொண்டு பாருங்க. சரி, அந்த வார்த்தைக்கு போகும்போது அழுத்தமா பார்ப்பேன். இப்ப சொல்ற வார்த்தை என்ன? கொஞ்சம் நில்லுங்க. ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்காதீங்க, அப்ப ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நில்லுங்க, நின்று பழகுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நட நட நட, ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அப்புறம் வந்து ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்து நிக்கிறாங்க பாருங்க. அங்க நிக்கும் போது ஒரு சுகம் கிடைக்குது. கொஞ்சம் நின்று பாருங்க தெய்வீகத்தை, தெய்வ மகிமையை கொஞ்சம் நின்று பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ஆமென். ಆದರೆ ಮೋಶೆಯ ಜನರಿಗೆ, ನೀವು ಅಂಜಬೇಡಿರಿ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದು ಯೆಹೋವನು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ರೀತಿಯನ್ನು ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಓಡಿ ನಾವು ದಣಿದು ಒಂದು ಕಡೆ ಶಾಂತವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ಕಡೆ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡಬೇಕು. ಸರಿ, 2 நாளாகமம் 20:17. செகண்ட் குரானிக்கல் இந்த
ஸ்க்ரீனில் பார்த்துங்க. கன்னடாவில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வசனங்களை குறித்து வச்சுங்க. இல்லைன்னா அங்கே பேசுகிற ஃபோன் இருந்ததுன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக யூஸாக இருக்கும். சில நேரத்தில் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு போகிறதுக்கு இதை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ண வேண்டும், கவனத்தில் கொள்ளுவோம். 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ ಪುಸ್ತಕ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. என்ன சொல்றாரு? யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. உங்களால ஒண்ணும் முடியாதுப்பா பெத்தேல் விசுவாசிய. சும்மா பேசிட்டு சும்மா அலசடிப்பட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, தேவ ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று நீங்கள் ஒரே இடத்துல நில்லுங்க, தரித்து நில்லுங்க. அதான் வேகமா மூச்சு வாங்க வாங்க போகுற. என்ன பண்ண போற வேணாம். என்ன ஆயிடுச்சு? என்ன ஒண்ணும் உங்களால பண்ண. உங்க கவனத்தை கர்த்தர் பக்கம் திருப்பி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நில்லுங்க, அவருடைய வல்லமைக்குள்ள நில்லுங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள நில்லுங்க. அப்புறம் பாருங்களேன் தேவன் என்ன செய்ய போறாருன்னு. நான் தான் பழகிட்டு இருக்கேன், நிறைய வெற்றி பார்க்கிறேன். ஹலோ, நான் அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்க போகிறார். நீங்களும் அப்படி பெறுங்களேன். நீங்களும் இந்த அனுபவத்தை பழக்கமாக்கி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பதிலை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்களேன். ಈ ಸಾರಿ ನೀವು ಯುದ್ಧ ಮಾಡುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಯೆಹೂದ್ಯರೇ, ಯೆರೂಸಲೇಮಿನವರೇ, ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡು ಯೆಹೋವನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಡೆಸುವ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ದೇವರನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. இந்த செய்திக்கு பிறகு சும்மா தேவையில்லாத லொட பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுறணும். அவன் குழி வெட்டான், என்ன பண்றது? அவனா விட போறான், நீ நிக்க போற. ஹலோ, ஆமீன் சொல்லுங்க. ஒரு சொந்தமோ அண்ணனோ தம்பி அப்பா அவங்கள விட்டுருங்க. எப்ப பாரு டார்ச்சர், எப்ப பாரு வேதனை, எப்ப பாரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. ஆண்டவர் அவர் வேலையை செய்வார். நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? அவர் பார்த்துக்க போறாரு. அது நீ பாட்டுக்கு நில்லு, தரித்து நில், நின்று பார், அமர்ந்து அவர் கிரிய செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. ஆனா கவனிங்க, அவர் கிரிய செய்யலன்னா விட்டுட்டு போயிடுங்க, கோயிலை விட்டு போயிடுங்க, பைபிளை விட்டு போயிடுங்க. ஆனா என் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. என் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿ ನಮಗೆ ಗುಂಡಿಗಳನ್ನು ತೋಡುವವರು ಅದರಲ್ಲಿ ಅವರು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. ಆದರೆ ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಲಾಪಿಸುವುದು ಬೇಡ. ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವನು. ஆனா கைய கட்டிக்கிட்டு அப்படியே நில்லுங்கன்னு சொல்றேன். ஆனா என்ன? கவனம் கர்த்தர் பக்கம் திரும்பணும், துதி கர்த்தர்கிட்ட ஏறெடுக்கணும். நம்முடைய முழு வாழ்வும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் அடுத்த வார்த்தை ஒண்ணு வருது பாருங்க. என்ன? நானே தேவன் என்று அந்த எண்ணம் வரும். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் அறியாததினால் தான் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகளில் தடுமாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனை அறிஞ்சுக்கிட்டா, தேவனை அறிந்து கொண்டால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. மோசமா இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது அவ்வளவுதான். என் நேரம் இல்லை, நேரத்தை வேற சொல்லிடுறோமா, எங்களுக்கு ரொம்ப கடிவாளம் போட்ட போல இருக்கு. ஆனாலும் சொல்ற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே வளருங்க. ನಾನೇ ದೇವರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ 2ನೇ ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಗಮನ ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. என்னது? தேவனை அறிந்து கொள்ளுங்கள். என்ன தேவனை அறிந்து கொள்ளுங்கள்? நானே. சொல்லுங்க எல்லாரும் கண்ண திறந்து. யார அறிந்து கொள்ளணும்? உங்க பாஸ்ட புரிஞ்சுக்கிறப்போ, உன்னை பெத்தெடுத்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு, கண்டபடி திட்டினா திட்டு. அவங்க சிந்தின ரத்தம், அவங்க பட்ட பாடு, கடவுள் அவங்கள கைவிட போறது இல்ல. ஆனா முதல்ல யார அறிந்து கொள்ளணும்? நீ தேவனை அறிந்து கொண்டா உன் தகப்பனை அறிந்து கொள்ளுவார். நீ தேவனை அறிந்து கொண்டால் உன் தாயை புரிந்து கொள்ளுவார். நீ தேவனை அறிந்து கொண்டால் உன் உடன்பிறப்புகளை புரிந்து கொள்ளுவார்.
நீ தேவனை அறிந்து கொண்டால் உங்க ஊழியக்காரன் யாருன்னு புரிந்து கர்த்தருக்குள் வளருவார். ஆமென். சத்தமா கையை உயர்த்தி ஆமென். ನಾವು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಬಂಧು ಬಳಗದವರನ್ನು, ಒಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನು, ದೇವ ಸಭೆಯ ಬೋಧಕರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஏன் அவரை அறிந்து கொள்ளணும்? ஒரே பதில் தருமா? எல்லாம் கொஞ்சம் அறகுறையா இருக்கிறவன் என்ன நான் சொல்லுகிறேன் பாருங்க, இவரை தவிர வேற வெளிச்சம் யாருமே இல்லை. ஆமென். எல்லாமே இருட்டுதான். இருட்டா திருட்டா? உலகத்தில் காண்கிற எல்லாமே இருட்டு, என் தேவன் மட்டும்தான் ஒளி. ஆமென். அப்படின்னா அவரே சொல்றாரு, என்னை தவிர வேற தேவன் இல்லப்பா. அப்ப ஏன் என்ன அறிஞ்சிக்காம இருக்கிற? என்னை மீறி உனக்கு ஏதாவது வருமா? என்ன என் எல்லை மீறி உன் வாழ்க்கையில ஏதாவது வருமா? அப்ப அவர் சொல்றாரு, என்னை அன்றி வேற கடவுள் இல்லவே. மேடையில தான் பேசக்கூடாது, வெளியில. என் சர்ச்சில் நான் பேசுவேன். என்னை ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, என்னை தவிர வேற கடவுள் இல்லை. அப்புறம் ஏன் அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு முட்டை போட்டுக்கிட்டு? சரி, அந்த சப்ஜெக்ட் அதுக்குன்னு எடுப்போம் தனியா, அப்புறம் பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு அப்படி. உபாகமம் 4:39. உபாகமம் டியூட்டரானமி 4:39 படிச்சு பாருங்க. உபாகமம் 4:31 என் தேவன் சொல்றார் ஜனங்களை பார்த்து, ஏய்னா உங்களை சொல்லல, ஏன் இப்படி தடுமாறுற? இத்தனை வருஷம் என் பிள்ளையா இருந்து கொண்டு என்ன நீ சரியா அறிஞ்சிக்கலையே? 40 வருஷமா என்ன அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உன் அப்பாவுடைய அன்பு, உன் அப்பாவுடைய காரியம், உன் தகப்பனுடைய தியாகம், உன் தகப்பனுடைய செயல்பாடுகள் உனக்கு தெரியலையே? நான் தான்டா எல்லாமே. என்ன புரிஞ்சுங்க, படிங்களா அந்த வசனத்தை. ஆண்டவர் சொல்வாரு, ಧರ್ಮೋಪದೇಶಕನ ಪುಸ್ತಕ 4:39. ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲ ಆಲೋಚಿಸಿ, ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಯೆಹೋವನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಈಗ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் சொன்னாரா சொல்லியா? உயர வானத்துல தாழ பூமியில கர்த்தரே தேவன், அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்த நாள்ல அறிந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து நான் தான் தெய்வம் நீ தெளிவா அறிஞ்சுகிட்ட பிறகு உன் வழி தாறுமாறாய் இருக்காது. வேத வசனத்தின்படி சரியாக தான் எல்லாருடைய வழியும் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? ஆமா, இதுல எல்லா செய்தியும் வருது பாருங்க. ஆறுதலும் வருகிறது, எச்சரிப்பும் வருகிறது, புத்திமதியும் வருகிறது. மீறி போய்விடக் கூடாது. ஏன்? அவரை தவிர வேற வழி நமக்கு இல்லை. நீ போய் பாருங்க, அந்த சத்தியம் இதுதான். ನಾನೇ ದೇವರೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಆತನನ್ನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவனை அறிந்த 3 பேருடைய சாட்சியை நான் இப்ப சீக்கிரமா சொல்ல போறேன். 3 பேருடைய சாட்சி. தேவனை அறிந்ததினால் அற்புதம் கண்டவர்கள். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದ 3 ಜನರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. 1 ஆபிரகாம், ಒಂದನೇದು ಆಬ್ರಹಾಮನು, 2வது யோபு, 2ನೇದು ಯೋಬನು, 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 3ನೇದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் தான் ரொம்ப நேசித்த ஆண்டவர் கொடுத்தத போயிட்டு அந்த வசனம் குறிச்சீங்க. ஆதியாகமம் 22:1. ஆதிகாண்ட 22:1. ஒன்னு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறேன், அதை நிறைவேற்று. ஒரு பையன் இருக்கான் பாரு, அந்த பையனை பலியிடு ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ, ಅಂದ್ರೆ ನಿನಗೊಂದು ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ಆತನನ್ನು ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಆಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದನು. பையனை தூக்கிக்கிட்டு வேலைக்காரங்களை அழைச்சிக்கிட்டு போறாரு. ಆಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮಗನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಸೇವಕರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. 8வது வசனமா பாருங்க, சொல்றாரு, ஈசாக்கு கேட்கிறான், சின்ன பையன் தானே அன்னைக்கு, அப்பாவை பார்த்து, எங்க பலி செலுத்த போறீங்க?
எங்க ஆடு? அப்ப கர்த்தர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தைய கீழ்ப்படிந்ததனால கீழ்ப்படுகிற மனுஷனின் உணர்விலே ஒரு வார்த்தை வருது. என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இது வரணும் நமக்கு. அதான் சொல்றேன், நேரம் பத்தல. அப்போ 9:30 தான் வைக்கணும். சரி, கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறவன் உள்ளத்தில் விசுவாசம். ஆமென். யார் கீழ்ப்படுகிறாங்க அவங்களுக்குள்ள என்ன வரணும்? அவிசுவாசம் வராது. என்ன வரும்? விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ ಕರ್ತರು ಇವರು ಅರಿದು ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಅಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾದರೂ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ಆ ಮಗನು ಕೇಳುವಾಗ ಆತನು ತಮ್ಮ ದೇವರು ಒದಗಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ 22:18-19 பாருங்க. இப்ப கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்போகும் பையனை வெட்ட போனார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இப்ப கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா பார்த்துக்கலையா? சொல்லுங்க. இந்த கீழ்ப்படிதல் வேணும், இந்த விசுவாச அறிக்கை வேணும். இந்த அப்படியே கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் இழக்கிற அளவுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு மேல இந்த செய்தியை கேட்டு உங்க வீடுகளுக்கு வரும்போது மற்றவங்களை பார்க்கும்போது மூக்க சிந்தி அப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்குள்ள வசனம் வேலை செய்யல, ஆண்டவர் கிரியை செய்யல, இன்னும் நீ கர்த்தரை அறிந்து கொள்ளல, இன்னும் ஆண்டவரை அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா உயிர் போற நிலைமை வந்தா கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்று நடக்காது. எத்தனை பேருக்கு தெரியுது இது? கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಆದಿಕಾಂಡ 22:18-19 ದೇವರು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ಮನುಷ್ಯರಲ್ಲ. ಅಬ್ರಹಾಮನ ವಿಧೇಯನಾದನು, ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು, ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. ஈசாக்க மோரியா மலையில பலியிடணும். ஆனா வசனம் சொல்லுது, நீங்க அந்த பகுதியை படிக்கணும். ஆபிரகாமும் ஈசாக்கும் உயிரோட திரும்பி சொல்லுங்க வந்தாங்களா வரலையா? வந்தாங்களா வரலையா? அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா அதுக்கு மாற்று வழியை கர்த்தர் உருவாக்கினார். பலியும் செத்தியாச்சு. ஆட்டுக்கடை திடீர்னு அங்க இருக்கு. தம் பிள்ளைய கர்த்தர் சாகடிப்பாரா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வரணும். ஆபிரகாம் கர்த்தரை அறிந்து கொண்டார். என்ன? என் தேவன் எனக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிலை உங்களுக்கு வர வேண்டும். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರನ್ನು ನಂಬಿದರು. ಆತನಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು ನನ್ನ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡುವರು ಎಂಬುದು. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಜ್ಞ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಕೊಟ್ಟರು, ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಿದರು. ತಂದೆ ಮಗ ಇಬ್ಬರು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಿದರು. இரண்டாவது யோபுன்னு சொன்ன யோபு ஒரு அறிக்கை சொன்னார். ஆண்டவர் எப்படி அறிந்திருந்தார் தெரியுமா? 42:2 யோபு தேவனை நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிந்து கொண்டார்? தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற தெய்வ அறிவு தேவை. கிறிஸ்தவங்களுக்கு போதகர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஆலயத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் என்பது அல்ல, எந்த அளவுக்கு உன்னுடைய தேவனை அறிந்து அவருக்கு சாட்சியா வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ಎರಡನೇದಾಗಿ ಯೋಬನು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 42:2 ವಚನ, ನೀನು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬಲ್ಲಿ ಎಂತಲೂ ಯಾವ ಸಂಕಲ್ಪವು ನಿನಗೆ ಅಸಾಧ್ಯವಲ್ಲವೆಂತಲೂ ತಿಳಿದುಕೊಂಡೇ ಇದ್ದೇನೆ. யோபுக்கு வந்த சோதனை பலவித சோதனை. நீங்க பைபிள் டெய்லி படிங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பலவித சோதனை. இந்த சோதனையில யோபு விலகல, உறுதியா கர்த்தருக்காக வாழ்ந்தார். சத்தமாவே. ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬಂದವು, ಆದರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡರು. விலகுறது மட்டும் இல்ல, அவர் ஒரு அறிக்கை இடுகிறார், என்ன அவர் கொல்ல மாட்டார், அப்படி என்ன கொன்று போட்டாலும் அவர் மேலதான். இதாங்க தெய்வ நம்பிக்கை வேணும். மூச்சு விட்டா கோயில விடுறது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் வருது, நான் என்ன பண்றது? சபையில வந்து உங்களை தெளிவா கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அதுக்குதான் சொன்ன அறிவோடு. அறிவு இப்ப ஆண்டவரே சொல்றாரு அறிந்து கொள்ளுங்கன்னா, அப்ப அறிவு குறைவு தானே?
அறிவு குறைவு தானே? தேவனை அறிஞ்சீங்க. நீ மனுஷனை அறிஞ்சுக்கிறியோ இல்லையோ, ஒரு தகப்பனை அறிந்து கொள். யோபு தெரிஞ்சுக்கிட்டார், என்னை கொல்ல மாட்டார், என்னை கொன்று போட்டார், அவர் மேல நம்பிக்கையாய். இதாங்க சரியான விசுவாசம், இதான் சரியான கிறிஸ்தவம், இதுதான் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு மேல 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 நீங்க குழந்தைங்க அல்ல, அந்த அளவுக்கு வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். ಯೋಬನ ಪುಸ್ತಕ 13:15 ವಚನದಲ್ಲಿ ಯೋಬನು ಹೇಳುವಂತದ್ದು, ಆತನು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲುವನು, ಅದಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುತ್ತೇನೆ, ಆದರೂ ನನ್ನ ನಡತೆಯ ಒಳ್ಳೆಯತನವನ್ನು ಆತನ ಮುಂದೆ ಸ್ಥಾಪಿಸುವೆನು. இவ்வளவு சோதனை, இவ்வளவு பிரச்சனையில ஆண்டவர் யோபை விட்டுல. என்ன நடந்தது தெரியுமா? இழந்ததையும் கொடுத்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பலவீனத்தையும் மாற்றினார், பலத்தையும் கொடுத்தார். இழந்ததையெல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா யோபை மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், உனக்குள்ள இந்த வார்த்தை வேலை செய்யணும், அப்பதான் இதெல்லாம் நடக்கும். சும்மா கோயிலுக்கு வந்து போவது அல்ல. இந்த வார்த்தை பாருங்க, தேவனை அறிந்து கொள். நீ யார அறியலையோ பைபிள்ல சொல்லப்பட்ட இந்த தேவனை அனுபவத்தோடு அறிந்து அவருக்காக வாழுங்க. எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಯೋಬನು ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟನು, ಆದ್ದರಿಂದ ಆತನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು. இயேசு சொன்னீங்களா அது என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னீங்களா அது என்ன? அவர்தான் தேவன். அவரும் தன்னை அனுப்பின பிதாவை அறிந்திருந்தார். மூணாவது விஷயம், தான் நேசித்த குடும்பம். யோவான் 11:5 ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பத்தை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. மார்த்தாள், மரியாள், லாசர் என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தை ரொம்ப நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು, ಲಾಜರನು, ಮಾರ್ತಳು, ಮರಿಯಳ ಕುಟುಂಬ. அந்த குடும்பத்துல என்னாச்சு? ரொம்ப நேசித்த ஒரு ஆண் மகன் செத்து போயிட்டான், லாசர் மரித்து போயிட்டான். ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಂತ ಲಾಜರನು ಸತ್ತು ಹೋದನು. அவங்க மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிற குடும்பம். பாருங்க, கலக்கத்தோடு அவங்க இருக்காங்க. ಅವರು ಬಹಳ ದುಃಖದಿಂದ ಇದ್ದರು. அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை எப்படி அறிந்திருக்காங்க பாருங்க. நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா என் சகோதரன், எவ்வளவு அறிவு பாருங்க ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல எவ்வளவு நாள். ஆண்டவர் இருந்தால் அங்க ஆபத்து. தூங்குறவங்க எல்லாம் தூங்கல, கொஞ்சம் கண்ணை, யாராவது கொஞ்சம் கண்ணை மூடி இருந்தாலும் தட்டுங்க. யாரா இருந்தாலும் முன்னால பின்னால. வசனம் கேட்காத உங்களை கெடுத்துருவான். அப்புறம் இல்லையா நீ அப்படி சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ஓகே, அப்போ கலக்கமான இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீர் இங்க இருந்தா என் சகோதரர். அப்ப என்ன விஷயம்? என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல அழிவு இல்லை, அங்க ஜீவன் தான் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ ನೀನು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತಿದ್ದರೆ ನನ್ನ ತಮ್ಮನು ಸಾಯುತ್ತಿರಲಿಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. முதல்ல அவர்களை ஆறுதல் படுத்தினார். கலங்காதீங்க, ஒரு சகோதரர் அவன் சாகல. நான் யார் தெரியுமா? நானே உயிர்த்தெழுதலும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அப்ப அந்த கலக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். யோவான் 11:25-26 வசனம் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துறார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஒண்ணு புரிஞ்சுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒருத்தவன் விசுவாசித்தான்னா அவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்புறம் மரியாமலும் இழந்த ஆழமான வார்த்தைகள் இதை நம்முடைய இருதயத்துல தங்கினா நாம கர்த்தருக்காக என்ன வந்தாலும் அவருக்காக இந்த விசுவாசத்துல இருக்க முடியும். அப்போ அவங்க கொஞ்சம் விசுவாசத்துல தளர்ந்தாங்க. அப்புறம் அவங்கள இந்த வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உயிர்த்தெழுதலும் ஜீவன் என்று சொன்னாரு. இப்ப பையன் செத்து போயிட்டான், தம்பி செத்துட்டா. அப்ப இவர் சொன்ன வார்த்தை வெறுமையாயிடும் பாருங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? அதே ஸ்பாட்ல, அதே இடத்துல மரித்த லாசர்வை உயிரோட எழுப்பி அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். ಆದರೆ ಹೇಳಿದರ
ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವು ಜೀವವು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ ಅದು ಸುಳ್ಳಾಗುತ್ತಿತ್ತು. ಆದ್ದರಿಂದ ಸತ್ತು ಹೋದ லாசரனನ್ನು ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. இன்னைக்கு செத்து போற நாம இப்ப உயிரோட எழும்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஆண்டவர் வரும்போது எல்லாருமே உயிரோட எழும்ப போறாரு. ಈಗ ನಾವು ಸತ್ತರೂ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. 46 சங்கீதத்துல அடுத்த வார்த்தை சொல்லுது, நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன். ஜாதிகள்னா இங்கிலீஷ்ல நேஷன் இருக்கு. தேசத்தில் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்போ ஆண்டவர் எப்பவுமே ஒருவர் அவரை அறிந்து கொண்ட பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தேவன் எல்லாருக்கும் முன்ன உயர்ந்த தேவனா இருக்கிறார். தேவனை உயர்த்தின சந்தர்ப்பங்கள் பைபிள்ல நிறைய இருக்கு. யார் யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்தினார்கள் ஏன்? அங்கங்க அற்புதங்களை செய்தார், அங்கங்க தம்மை நிரூபித்து காட்டினார். கர்த்தரை உயர்த்தினார்கள். நான் உயர்ந்திருப்பேன். இந்த செய்தியை கேட்ட நாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும், அவரை உயர்த்தி மகிழ வேண்டும். அப்படி இருந்திருப்ப எல்லாரும். ಲೋಕದ ಸಮಸ್ತ ಜನಗಳಿಗೂ ಸರ್ವಾಧಿಪತಿ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಾಗಾದರೆ ಆತನು ಏನೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ಎಲ್ಲಾ ಜನರು ಆತನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಸರ್ವಾಧಿಪತಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கரங்களை உயர்த்தி இப்ப நல்ல ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் சீக்கிரம் எல்லாரும் அவரை துதிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? இந்த செய்தியை உங்க மனசுல அப்படியே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பல்லவியை பாடி நாம ஜெபித்து முடிக்க போகிற சாம்பம். ஒரு நல்ல கர்த்தரை உயர்த்தி, ஏன்னா இப்ப அவர் நான் உயர்ந்த தேவன் சொல்றாரு. உயர்ந்த தேவன், அவரை உயர்த்தணும். 5 நிமிஷம் லேட், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. 5 ஏன்னா டீ குடிக்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப ஸ்தோத்திரத்தோட கூட ஆமென், ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. கரங்களை தட்டி சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. செங்கடலை நீர் பிளந்து
எங்களுடைய உள்ளங்களை லகுவாய் மாற்றும், எங்களுடைய மனதை லகுவாய் மாற்றும், எங்களுடைய வாழ்க்கையை நீர் லகுவாய் மாற்றும். ஷபால ரகபாலி அந்துரபா ஓரி அந்துரமி ஷந்தரவரதி அந்தரபா. எங்களோடு இடைப்பட்ட விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காய் எல்லாவற்றையும் நல்லதுக்கென்று செய்து பாவம் வந்த சூழ்நிலையிலும் கூட எங்களை விடாமலும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நீர் கொடுத்த உடைய வாக்கு தத்தத்தின்படியே நடத்தி வருகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்மை சார்ந்து உடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழத்தக்க புரிதலையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த வாரத்திற்கான ஆண்டவரே நாங்க அமர்ந்திருந்து நீர் எங்களுக்காய் செயல்படுகிற உம்முடைய செயலை இந்த வாரத்தில் நாங்கள் பார்க்க, சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் எங்கள் ஆராதனையில மகிமைப்போம். துதிகன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானுடைய அற்புதமான வழிநடத்தல் ஆசீர்வாதம் இயேசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த